மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம். கர்நாடகாவில் ஏற்கனவே காவிரியின் குறுக்கே 4 பெரிய டேம் கட்டிட்டாங்க. அதாவது இந்த வரலாறு பாத்தீங்கன்னா 130-200 ஆண்டுகளுக்கு முன்பு வரலாறு. 200 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா வெள்ளையர்கள் தமிழ்நாட்டை ஆண்டாங்க. அப்ப மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்றது. அப்ப மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் மகாராஜா, மைசூர் சமஸ்தானத்திற்கும் பிரச்சனை இந்த காவிரினால. அப்புறம் நம்ம பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்து எப்போ இது 1807 இருந்து நடக்கிற பிரச்சனை. அப்புறம் தொடர்ச்சியா பிரச்சனை வந்தவுடன் 1892 தான் முதல் ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன அப்ப ஒப்பந்தம் போடுறாங்க? மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் மாகாணத்திற்கும் என்னன்னா, காவிரியில வர தண்ணிய மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு 75 விழுக்காடு தண்ணி நமக்கு வரணும், 23 விழுக்காடு மைசூர் சமஸ்தானத்துக்கு போனோம், 2 விழுக்காடு திரவாங்கூர் சமஸ்தானம், திரவாங்கூர் மகாராஜா கேரளாவில் இருக்கார், அவங்களுக்கு 2 விழுக்காடு தண்ணி, மைசூர் ராஜாவுக்கு 23, நமக்கு 75 விழுக்காடு தண்ணி வரணும்னு அப்போ ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு அதை மதிக்கல அவங்க. திருப்பி காவிரி குறுக்கே என்னமோ கட்ட தொடங்கினாங்க. அப்ப நிறைய சலசலப்பெல்லாம் நடந்தது. அப்போ அதன் பிறகு 1911 ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவங்க அந்த காவிரி குறுக்க KRS டேம், கிருஷ்ணராஜசாகர் டேம்னு கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பேச்சுவார்த்தைனால அப்புறம் நின்று போச்சு. அது 1924 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் என்னன்னா, நீங்க KRS டேம் நீங்க அங்க கட்டிக்கலாம், நம்ம இங்க மேட்டூர் டேம் கட்டிக்கலாம். அதுதான் 1924 போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின்படி தண்ணி இப்படிதான் பகிர்ந்துக்கணும். அப்பெல்லாம் நமக்கு எப்போ தண்ணினா 450 TMC நமக்கு தண்ணி அப்போ அந்த ஒப்பந்தத்தின்படி வரணும். கர்நாடகா மட்டும் நமக்கு கொடுக்கிறது. நமக்கு காவிரி தண்ணி பாத்தீங்கன்னா நொய்யல் ஆத்து மூலமா வருது, அமராவதி ஆறு, பவானி ஆறு, இங்க பக்கத்துல பாலாறு, இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு தண்ணி. இதெல்லாம் கணக்குல வராது. கர்நாடகா கொடுக்கிற தண்ணி அது 450 TMC அப்போ வெள்ளக்காரன் காலத்துல. அப்போ அந்த ஒப்பந்தத்தின்படிதான் இங்க நமக்கு 1934 மேட்டூர் டேம நம்ம திறந்தோம். அவங்க 1931 கிருஷ்ணராஜசாகர் KRS டேம் அவங்க திறந்தாங்க. அந்த டேம் உடைய கொள்ளளவு 50 TMC, நம்ம டேம் மேட்டூர் டேம் உடைய கொள்ளளவு 93 TMC. இப்படிதான் ரொம்ப நாளா போயிட்டு இருந்தது. அதன் பிறகு 1974 இந்த ஒப்பந்தம் ரத்தாயிடுச்சு. அதை புதுப்பிக்கல அவங்க, எவ்வளவு முயற்சி பண்ண புதுப்பிக்கல. ஆனா அந்த ஒப்பந்தம் ரத்தாகிறதுக்கு முன்னாடி திமுக ஆட்சி காலம் 71, 72, 73 3 டேம் கர்நாடகா கட்டிட்டாங்க. நம்ம அனுமதியும் கேட்கல, நம்ம எதிர்த்தோம், அவங்க மதிக்கல. கபினி டேம், ஹேமாவதி, ஆரங்கின்னு 3 டேம், அதுல ஸ்வர்ணாவதி, ஆர்காவத்தின்னு பல டேம்லாம் இருக்கு, சின்ன சின்னதா இருக்கு. 3 பெரிய டேம் கட்டிட்டாங்க. நம்ம ஏதோ சட்டசபையில தீர்மானம் போட்டோம், அவ்வளவுதான். இந்திரா காந்தி அம்மா மிரட்டினாங்க, கலைஞரை பார்த்து டிஸ்மிஸ் பண்ணிடுவோம் சொன்னோன்னு அவர் அமைதியா இருந்துட்டார், விட்டுட்டோம். அப்போ 1920 ஒரு டேம் கட்டினாங்க. அப்புறம் 70 3 டேம். அப்போ இன்னைக்கு அவங்க மொத்தம் கொள்ளளவு பாத்தீங்கன்னா 115 TMC இந்த 4 டேம் மட்டும். இந்த டேம் இல்லாம ஏரி, சின்ன சின்ன செக் டேம் இதெல்லாம் பார்த்தா அது 30 TMC, அது கணக்குகளோட சேர்த்துக்க வேண்டாம். இப்போ அவங்களுடைய கொள்ளளவு மொத்தம் 115 TMC, நம்முடைய கொள்ளளவு 93 TMC. நமக்கு ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, மேட்டூர் மட்டும்தான். இப்ப என்ன பண்றான் அவன், மேகதாதுன்னு இன்னொரு டேம் கட்டுறதுக்கு திட்டமிட்டு இருக்கிற. அந்த டேம் உடைய கெப்பாசிட்டி எவ்வளவுனா 70 TMC. அந்த டேம்னா கர்நாடகாவில் உள்ள காவிரியில கட்டுற பெரிய டேம் அந்த டேம் தான். அப்போ 70 115 சேர்ந்தா 185 TMC கர்நாடகாவுக்கு கொள்ளளவு வரும். நமக்கு வெறும் 93 தான் இருக்கும். அப்போ நம்மளோட 2 மடங்கு அதிக கெப்பாசிட்டி அவனுக்கு போகும், கர்நாடகாவுக்கு போகும். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜூலை 2. எப்படி மேட்டூர் டேம் ஜூன் 12 திறந்திருக்கணும். கடந்த 7 ஆண்டு காலத்துல கரெக்டா ஒரு ஆண்டு தவிர மற்ற 6 ஆண்டுகள்ல ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்கு திறந்தாங்க மேட்டூர் டேம். கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா குறுவை சாகுபடி 6.5 லட்சம் ஏக்கர் பண்ணாங்க, குறுவை மட்டும். அதுக்கப்புறம் சம்பா, தாளடி எல்லாம் இருக்கு டெல்டா. இந்த ஆண்டு 2 லட்சம் ஏக்கர் மேல ஒண்ணு வரப்போறது கிடையாது. தண்ணி இல்ல.
மேட்டூர் அணை இன்னைக்கு 93 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான். அந்த 40 டிஎம்சி எதுக்குன்னா குடிக்கிறதுக்கு, இவ்வளோ மாவட்டத்துக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்ல, அது குடிக்கிறதே கொஞ்சம் திறந்திருக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு ஜூலை 2ஆம் தேதி, நான் நேற்று ஜூலை 1 பில்லிகுண்டுல போனேன். நான் பில்லிகுண்டுல தண்ணி உள்ள, காவிரி தண்ணி தமிழ்நாட்டுக்கு உள்ள என்ட்ரு ஆகுது. அங்க போய் பார்த்தா ஆத்துக்கு நடுவுல நின்னு பேட்டி கொடுக்கிறேன். ஜூலை 1ஆம் தேதி, நேற்று ஜூலை 1ஆம் தேதினா அங்க ஆத்து கரையில கூட நிக்க முடியாது சாதாரணமா, அவ்வளவு வெள்ளம் போயிட்டு இருக்கும். மேட்டூர் டேம்ல அந்த 16 கண்ணுல தண்ணி போயிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. இப்போ மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த நிலைனா, அவங்க மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. நம்முடைய குடிநீர், வாழ்வாதாரம், விவசாயம், பொருளாதாரம், முன்னேற்றம் எல்லாமே அழிஞ்சிடும். அதனாலதான் இந்த முறை நம்ம மெத்தனமா இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கொடுக்கிற இடத்துல இருக்கிறாங்க, நம்ம வாங்குற இடத்துல இருக்கிறோம். அவங்க மேல இருக்கிறா, நம்ம கீழே இருக்கிறோம். அவங்க முதல் மடை, நம்ம கடமடை. அதனால நம்ம போய் ரொம்ப போய் சண்டை கிண்ட போய் ரிஃப்ளெக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. நம்ம தமிழர்கள் அங்க 70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இதுவரைக்கும் கர்நாடகாவில் ஒரு முறை கூட நம்ம சொல்றது அவங்க கேட்கல. நம்ம சொல்றது மட்டும் இல்ல, காவிரி நடுவர் மன்றம் சொன்னதும் கேட்கல, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பும் கேட்கல, கடந்த கால ஒப்பந்தங்கள் அக்ரிமெண்ட்டும் பத்தி அவங்க கவலையே படல. அப்போ இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, பேராபத்து தமிழ்நாட்டில் வருது. ஆனா எனக்கு பார்த்தா அந்த மக்கள் இன்னும் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய ஆபத்து இப்ப வந்திருக்குது. ஏன்னா இது லேசப்பட்ட பிரச்சனை கிடையாது. சட்டம் இருக்குது, தீர்ப்புகள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. ஆனா கர்நாடகா அதை மதிக்கிறது கிடையாது. எவ்வளவு உதாரணங்கள் இருக்கு. 95 அப்போ அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி, நம்ம தண்ணி கேட்டோம், தண்ணி வரல. இப்போ இந்த காவிரி நடுவர் மன்றம் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா 90 காவிரி நடுவர் மன்றம் எவ்வளவு பிரச்சனை, 90 காவிரி நடுவர் மன்றம் அமைக்கிறாங்க. 91 இடைக்கால தீர்ப்பு, தமிழ்நாட்டுக்கு கர்நாடகா 205 டிஎம்சி தரணும்னு. 2007 இறுதி தீர்ப்பு, அதுல 205 இருந்து 192 டிஎம்சியா குறைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த டைம்ல ஒண்ணுமே பண்ணல. அந்த ஆட்சியில அப்புறம் முட்டுட்டாங்க, திமுக இருந்தாங்க, ஒண்ணும் பண்ணல. 2007 தீர்ப்பு வருது. தீர்ப்பு உடனே அந்த தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு நீங்க அமையுங்கள்னு சொல்றாங்க. அன்னைக்கு மட்டும் அந்த அரசு காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு அமைச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. அந்த மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு தான் எல்லாம் பவர் வந்திருக்கும், எல்லா டேமுடைய பவர் வந்திருக்கும், விட்டுட்டாங்க. பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சியில 2013 தான் கெசட் நோட்டிபிகேஷன் பண்றாங்க. கெசட் நோட்டிபிகேஷன் பண்றப்போ அப்பதான் அவன் மறுபடியும் இல்ல முடியாது, இந்த அமைக்க முடியாது, இந்த அத்தாரிட்டி மேனேஜ்மெண்ட் போர்டு எதுவும் பண்ண முடியாதுன்னு கர்நாடகாவில் சொல்றாங்க. உடனே உச்சநீதிமன்றம் போயிட்டோன்னா உச்சநீதிமன்றம் நாள் எடுத்து 2018 உச்சநீதிமன்றம் தீர்ப்பு என்னன்னு மறுபடியும் குறைச்சி, நம்ம தண்ணியை குறைச்சி, முதல்ல 205 டிஎம்சி 192, இறுதியா உச்சநீதிமன்றம் 177.25 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு, பாண்டிச்சேரிக்கு 7 டிஎம்சி, பெங்களூர் குடிக்கிறதுக்கு 4.75 டிஎம்சின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க உச்சநீதிமன்றம். தீர்ப்பு கொடுத்து என்ன சொன்னாங்க உச்சநீதிமன்றம், எல்லாம் 2 பேரும் அமைதியா போங்க, திரும்பி 2033 வாங்க, அது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது, எதுவும் கட்டக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. 2033 வரைக்கும் இந்த தீர்ப்பு சொன்னது உச்சநீதிமன்றம். ஆனா விடுவாங்களா அவங்க? ஏன்னா இதுக்கு முன்பு கட்டினப்ப நம்ம அமைதியா இருந்துட்டோம். அவன் கட்டிட்டு அவன் பாசனம். இப்போ அதுதான் இப்பயும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அதுல இன்னொரு செய்தி நான் சொல்றேன். 1974 கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மொத்தம் விவசாயம் செஞ்ச நிலம் பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 74 கர்நாடகாவில் 6.8 லட்சம் ஏக்கர் தொடங்கினாங்க விவசாயம் செய்யறது காவிரியில். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் 29 லட்சம் ஏக்கர் நம்ம விவசாயம் பண்ணோம் காவிரியில் வச்சு. அதன் பிறகு 91 6.8 லட்சத்திலிருந்து 12 லட்சமா அதிகமாயிடுச்சு கர்நாடகாவில்.
2007 அது 18 லட்சம் ஆயிடுச்சு. சரி, 2006 2016 21 லட்சம் ஏக்கர். நினைச்சு பாருங்க, 6 லட்சம் ஏக்கர்ல இருந்து 21 லட்சம் ஏக்கர் வரைக்கும் கர்நாடகாவில் காவிரி பாசனம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ நம்ம 29 லட்சம் ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு? 20 லட்சம் ஏக்கர். தமிழ்நாட்டில் 9 லட்சம் ஏக்கர் நம்ம குறைஞ்சிருச்சு. அவன் 15 லட்சம் ஏக்கர் அதிகமாயிடுச்சு. இப்போ டேம் கட்டினா இன்னும் 10 லட்சம் ஏக்கர் அவங்களுக்கு அதிகமா இருக்கு, நமக்கு 10 லட்சம் குறையும். 20 லட்சத்துல இருந்து 10 லட்சம் தான் வரும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கும் நமக்கு. இப்போ இதெல்லாம் மக்கள் மத்தியில போய் சேர்க்கணும். மக்கள் மத்தியில போய் சேர்க்கணும்.